ஹை கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்களா? பிளாக் வீட்டில் தான் இருக்கோம். நீங்கள் யோசிப்பீங்க எங்கடா விளையாட மாட்டோன்ட்டு. ஆனால் நான் குச்சி போகிறேன். பார்த்தாலே தெரியலாமா அடிக்கலாம் அச்சியா நான்லாம் ஒரே அடி முடிச்சிடும். ஆமாம் எப்படி சூப்பரா கீழே போவோம். ஆமாக்கு நம்ம இது வழியாக தான் போக முடியும். குச்சிலும் போக முடியும்னு நான் கனவுல கூட நினச்சிக்கோ கிடையாது. அப்படியே பார்த்தீங்களா ரியாலிஸ்டிக்காக நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஆமாம் இது என்ன பிளாக் ரூட் தானே, நம்ம எப்படி இந்த ஜோனுக்குள்ளே வந்தோம்? இங்கே ஒருத்தருக்கோம் குஸ்ட் கிவரா இது 458 லெவலில் அப்புறம் எதுக்கு இவன்ட்டு இருக்கணும். ஆமாம் கிஸ் நான் போன வாட்டி சும்மா அது பிளாக் ரூட் விளையாடவே இல்லை. நான் பிளாக் ரூட்டு ஃபஸ்ட்டு விளையாடலையா, தம்பி தான் விளையாண்டுனோம். அப்பா ஐயோ ஐயோ சும்மா போடுவோமே அப்படின்னு போட்டேன். டக்குன்னு ஓடு இன்னும் ரியலிஸ்டிக்காக உள்ளே தான் இருக்கும். இவன்கிட்ட ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஆடங்கொய்யால நான் என்ன ஃப்ரூட்டு கேட்டால் இவன் என்ன ஃப்ரூட்டு தரான். இந்த ஃப்ரூட்டில் எனக்கு வேணுமா? தேவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு பெரிய இந்த இதே ரியலிஸ்டிக் ஆடும்போது கொரியலா தெரியல. என்ன அடிக்கிறியா காலு? அவன் இல்லை ஆனால் அடி வாங்கிட்டு இருக்குது. ஏர்ன்டு 62,000 என்கிட்ட இப்போ 2 lakh rupees இருக்குது காய்ஸ். தண்ணி ஊந்தாவே ஏதோ ஒன்று ஆயிடுதுப்பா. எங்கே போகிறது? போட்டு அங்கே இடத்துல தானே ஃபஸ்ட் எல்லாம் போவானுங்க, அங்கே போவோம். எங்கே இருக்குது? இந்த வந்துருச்சு. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, இப்படி வச்சா நம்ம கிளிக் பண்ணுற இடத்துல தான் வரும். இவன்கிட்ட போய் இது கொடுத்துருப்போம். ஓகே ஃப்ரீ கொடுக்கலாமா இல்லை 150 கொடுக்கலாமா? நம்ம பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் 6000 தான் வரும். 6000 இல்லை 600 ஜம்முன்னு காணலாம் ஓட்டிடலாம். எங்கே இருக்குது அந்த ஐலாண்டு? பின்னாடி போகணுமா? இதொக்க லொக்கேட் ஆகிருக்கும். இது எல்லாமே நான் ஓடுற பவரை இன்க்ரீஸ் பண்ண தெரியுமா? ஆனால் இப்போ ஓட்டி உட்காந்துருக்கிறது ஐயம் எப்படி கப்பல் சூப்பராக ஓட்டினா கப்பல் ஓட்டுறதுலாம் ஸ்கிப் பண்ண முடியாது. இருந்தாலும் போட்டில் போகிறதெல்லாம் காமிப்போம். இல்லை உங்களுக்கு போர் அடிக்கும், அந்த ஐலாண்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ கண்டினியூ ஆக முடியுது. ஓகே கைஸ் வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இப்போ நேரம் நம்ம எங்கே போகணுன்னா 450 வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கே போக முடியும். இது தெரியாமல் பண்ணுறேன். ஓகே போய் எங்கே போச்சு? இப்படி கரெக்டாக போயிட்டு ஸ்பைடர் ஐலாண்ட் இருக்குல்ல, மேலே போயிட்டீங்கன்னே வச்சுக்கோங்களே. போயிட்டு இந்த காசு ஒன்றும் இதுக்கு மேலே எடுத்து போயிட்டோம். உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஷாப் டாக் யூ நீட் டு டெமாயிரிங். அப்பா 5 லட்சம் வச்சுக்கலாம், அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாதுடா. போ எனர்ஜி இப்போவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பறக்கிற எபிலிட்டி இருக்கணும். நீங்கள் ஐஸ் ஐலாண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் அதை ஐஸ் ஐலாண்டை சுற்றி பாருங்கள். அதில் வந்து ஏதோ கொகை இருக்கும் இல்லை, அப்படியே டார்க்காக. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் இந்த எபிலிட்டி கற்றுக்கணும். ஃபஸ்ட் எபிலிட்டியே அது ஜம்ப் பண்ணுறது தான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்கணும். அதுக்கு நான் 1 லட்ச ரூபா வரைக்கும் கேட்குறேன், அதனால தான் சொல்கிறேன்.
ஓடிக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க காசு எடுத்துக்கணுமா, இப்படி வந்து ரெடியாக நின்றுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்கள் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அச்சோ நோ. யூஸ் பண்ணும்போது நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். சவா ஒழுங்காக போகிற வழியை பார்க்குறேன்னா சும்மா அங்கே இங்கே அடிச்சுட்டு இருக்கிறேன். டக்குன்னு போட மேலே என்னது ஆஞ்சிடும் மீ 708 ஜாயிண்ட் யூ. எல்லாத்தையும் என்ன வராங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸே 80 மேலே போயிட்டாங்க. எனக்கு 200 லிமிட்டு. பரவாயில்ல, நிறைய பேர் வரட்டும், அப்போ தான் கொஞ்சம் திரும்பி வெளியே காட்டிக்க முடியும். 2,42,000. இப்போ நான் இதுக்கே வேஸ்ட் ஆகும். ஐயா கைஸ், நல்லா ஹைட்டு போ, நல்லா ஹைட்டு போ. இது இந்த மாதிரி தான் கைஸ் போகணும். இந்த மாதிரி போயிட்டு இப்படி வந்துட்டிங்கன்னா வேலை நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. இங்கே போய்க்கோங்க, போயிட்டு காட்ஸ் கார்டின் கொடுங்க. நீங்கள் 175 பாருங்க. இது 475 லெவல் போனால் தான் அவங்களெல்லாம் எடுக்க முடியும். இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரிலாம் அப்பா இது ஜொலிக்குது, ஜொலிக்குது. அட்ரா இன்னும் கொஞ்சம் பேருக்கு நீங்கள் வருவீங்கடா. புத்தா ஃப்ரூட் வச்சுக்க நல்லது. அப்போ தான் இன்னும் புத்தா ஃப்ரூட் வச்சாலும் கொஞ்சம் புத்தா பவர் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டு புத்தா தான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி தூரத்துலேயே இருந்து அடிச்சுக்கலாம். இங்கே வர்ற ஒரு அடி கூட நம்ம மேலே விழுது. அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு எபிலிட்டி கூட இல்லை, பவர். அதனால ஈஸியாக இங்கேருந்து அடிச்சுக்கலாம். எவ்வளோ பேர் அடிக்கணும், மொத்தமாக 7 பேர் அடிக்கணும். இப்போ நான் இங்கே எத்தனை பேர் அடிச்சுட்டுக்கணும்? வாங்கடா, மொத்தமாக இங்கே வந்து ஒரு 7 பேருக்கு பதிலாக 6 பேர் அடிச்சுட்டுருக்கேன். இவங்களே அடிக்க முடியும். இவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டா ஒரே ஒரு ஆள் தான் அடிக்கணும். அடிக்கும்போது சுற்றி பார்ப்போம். அடிங்களா? ஓகே, பவரை போட்டுருந்தோம். இது புத்த அழிப்புன்னு ஒரு பவர் கைஸ். இது போட்டால் நம்ம அவங்க மேலே விழுந்துடும். இம்பேக்ட்னு இருக்குல்ல, அதுக்கு அவ்வளோதான். எல்லாரும் காலி. தம்பி நீ மட்டும் எங்கே அடி 2 பேர் இருக்கிறீங்களா? முடிச்சிடாதீங்கடா. Octane 1x ஆங்கிள் விங்ஸ்னு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ் எனக்கு. அது என்னன்ட்டு அப்புறமா பார்க்கலாம். இங்கே அடிச்சு பாருங்க. அடி என் தாத்தாயே பிடிக்குது. இந்த பாட்டை ட்ரெண்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா? அப்பா எம்மாடி. நீங்கள் ஏதாச்சும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? அது சப்ஸ்கிரைப் பண்ணின்னு வச்சிங்கன்னா ஏன்ட்டு சொல்லுங்கள், நான் தாராளமாக பண்ணுறேன். அப்படியே ஓகே கைஸ், நம்ம 16th லெவல் போய்ட்டோம். சரி பார்த்துடலாமா? இருங்க, இதை ஃபஸ்ட் போட்டுடலாம். பிளாக் ஃபுட் தான் நான் நிறையா போடுறது. போட்டு ஐட்டம் விங்ஸ் எங்கடா? விங்ஸ் இருக்குமே. கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இதுதான் அந்த விங்ஸ். இது மெட்டீரியல் இல்லாமல் வச்சுட்டு தேவைப்படும் வச்சுப்போம். என்கிட்ட இந்த மேக்மா ஃப்ரூட் இருக்குது, நிறைய ஃப்ரூட் இருக்குது, ஸ்ப்ரிங்கு ஃபால்கன் இருக்குது, சாண்டு பவர் இருக்குது, பேரியர்லாம் செம்ம பவர். யாராச்சும் வேணுன்னா சொல்லுங்கள், தரேன். ஆமாம்ல, கிஃப்ட்டு பண்ண கீழே ட்ராப் பண்ண முடியாது. ஸோ சாரி கைஸ், அதனால் இதை தர முடியாதுலாம் இல்லை, தரதுக்கு ட்ராப் ஆகாது. ஆல்ரெடி நான் வந்து இது என் ஃப்ரெண்டு கொடுத்து பார்த்தேன், ட்ராப்பே ஆகல. நானும் போட்டு அந்த கொடுத்து பார்க்குறேன். இருங்க சொல்லி என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரமாக இருக்கு. இப்போ பலசாலியான ஃப்ரூட் அப்படின்னு வச்சேன். காசு எடுத்துக்க அடிக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போர் அடியுது.
அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. ஏய் உள்ளே இப்போ தூண்டு தான் இருப்பானுங்க. என் கால் வரன்னு சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. மற்றபடி கால் வரன்னு சொல்லிட்டு கூட இருக்க மாட்டானுங்க. அவ்வளோ சின்னதாக இருப்பானுங்க. நான் வரட்டுன்னு போட்டுச்சு அப்படின்னு நினைச்சேன். புத்தாலி போடுறாங்க. தப்பிச்சிட்டோம்ல. யார் நாங்களா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஆள் அடிக்கிறது. நம்ம ஸ்பான் ஆகிட்டானே. அச்சு நிச்சயமா வாங்கடா கிட்ட. ஐயோ வெளியே வச்சுருக்கான். நீங்கள் அந்த லாவா ஃப்ரூட் வச்சுருந்தேன்னா இன்னும் ஃப்ளேமாச்சும் வச்சுருக்கலாம். ஐஸு இருந்தாலும் நல்லது தான். புத்தா கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக இருக்குது. வீட்டு புத்தாலாம் நிறையான பவர். இந்த புட்டா வச்சு எவ்வளோ லெவலு பார்த்தீங்களா? இன்னும் ஒருத்தனை அடிச்சுட்டு வரேன். இது ஒருத்தன் இல்லை, என்னை அடித்தா அந்த குஸ்ட் எடுத்துக்கலாம். 475 கேட்டுக்கோங்க. 475 எடுக்கணும். இதுக்கே எவ்வளோ முக்கிட்டு இருக்கிறேன். 475 எடுத்த இன்னும் எவ்வளோ முக்க வேண்டியது இருக்கும். மொத்த பேரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் கைஸ். நீங்களும் சில டைம் ஒரே இடத்துல செய்யாமல் இப்போ சலையாட்ட நின்றுடுறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான் வாடாதே. அடித்தானுங்களும் இங்கே இருக்கிறானுங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் கூப்பிடணுமா? இல்லை, வேறு எதுவும் கூப்பிட வேணாம். சரியான அடியில் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஒரு லெவலும் ஏறின மாதிரி இருக்கும், புஷ்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்களையெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். இவங்களையே சேர்த்து இந்த மாதிரி புத்திசாலியாக யோசிக்கணும். நீ ஒரு ஆள் அடிக்கோட ஒரே அடியில் செத்துடுறானுங்க. ஓ, ஆல்ரெடி குறைச்சி வச்சுட்டு ஒரே அடியில் செத்துடுறாங்க. கக்கா CDF ஜாயின்ட் ப்ரோ. CDF who is CDF? ஓ, எப்பிக் கேமர் வீடியோ. அப்புறம் மறந்து போய்ட்டு பார்த்தீங்களா? சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அச்சோ கைஸ், இப்போதைக்கு 61 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அம்மா இது நல்லா இருக்கும். படுத்து ஜம்முன்னு உட்காந்துக்கேன் நான். ஓகே, ஐயோ லெவல் முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 63 லெவல் போயிட்டேனா? மறுபடியும் அதே கோச்சு தான் கைஸ் அடிக்கணும். இப்போ நான் டக்குன்னு முடிக்கிறேன். எல்லாத்தையும் டக்குன்னு முடிக்க முடியாது. ஐயோ அடிக்கிறானுங்க. யாரா இது? அடி 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 அடி. ஓகே மக்களே, போட்டு சொல்றாங்கயா. வாங்கடா. ஏன்டா ஒழிஞ்சிட்டு இருக்கிற? சண்டை போட பயமா? அவங்களால கேட்டதுக்கே இப்படி அடிக்கிறானுங்க. இதில் இங்கே இருக்கிற பாஸெல்லாம் எப்படி இருப்பான்? நீங்களே இவ்வளோ இருக்கானுங்க, அடிக்கவே முடியல. புத்தாவோட வீட்டு தேவை. உங்களுக்கு எல்லாத்துக்கு எப்படி அடுத்த குரூப்பை லெவல் 2 மாற்ற தெரியும்? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ டிலே ஆயிடுச்சு, சாரி. இதுமாதிரி வீடியோ கண்டினியூஸாக வரும். என்கிட்ட ஸ்கூல் இருக்கிறனால சண்டே போடுவேன், இல்லை சாட்டர்டே போடலாம். இன்னும் ரெண்டு பேர் தான் அடிக்கணும். இந்த ஈவினிங்கில் அடிச்சோம். ஏன்டா தம்பி, இவங்களுக்கு கத்தியில் ஸ்டைலாக இருக்குது. நம்மளும் வாங்கிடுவாங்க பேசாம. ஆமாம், அது 1 லட்சம். 1 லட்சத்துக்கு கொடுத்து
இப்போ 3 லட்சம் கூட இல்லை, லட்சத்துக்கிட்டே இருக்குது, 3 லட்சம் கிட்டே இருக்குது. அதான் அது மற்றபடி வந்து ஒரு பைசா கூட இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் நினைக்கிறேன். இன்னும் 10 லெவல் தான் ஏறணும் கைஸ். டக்குன்னு போயிடுவோமா, டக்கு பக்குன்னு போயிடலாம். இதில் விஸ்பர்னு சொல்லிட்டு வருது இருக்கான் பார்த்தீங்களா, ஏதோ அந்த விளம்பரம் வரும்ல, விஸ்பர் சாய்ஸ் அப்படின்ட்டு, அந்த விளம்பரமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்களா விஸ்பர் சாய்ஸ் விஸ்பர் சாய்ஸ்ன்ட்டு. ஓ இங்கே வச்சு ஒன்று முடிச்சிடலாம். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? எலியாட்டம் இருக்கிறானுங்க, எலி கூட இல்லை எறும்பாட்டம் இருக்கிறானுங்க. ஏங்க செஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டோம். டே ஏன்டா பொழக்கிறீங்க? செஸ்ட் எடுத்துக்கிறேன்டா, செஸ்ட் கூட எடுக்க மாட்டாங்களா? என்ன பாய்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு ஆளுக்கு மரியாதை இல்லை, வர மாட்டேங்கிறா இல்லை. ஓகே முடி இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் காய்ஸ். நெக்ஸ்ட்டு 2 லெவல் ஏறிடும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு 2 லெவல் ஏறுமா என்ன? ஃபஸ்ட்டு எங்கே ஸ்பான் ஆகுறாங்க? ஆயிட்டான்டா, இவன் தான் என் டார்கெட். வா அடி பொக்க வாய்ஸ். முடிஞ்சே அச்சு தோக்கடிச்சுக்கோங்கடா. ஆல்ரெடி அவுட் ஆகிருக்கிறேன் இவங்கிட்ட, அதை வேறு சொல்லி கழிச்சிட்டேனா? இன்னும் டைமா இந்த போகிறேன். ஓகே வாவ் கைஸ், இன்னும் 466 லெவல் போயிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கோடு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, போட்டு அடிக்கிறேன். முடியல, இப்படி போட்டு அடிச்சுட்டு இருந்தா ஒரு அடுத்த நாள் தான் அடிச்சுட்டு முடிச்சிட்ருப்போம் போல். அதனால கோபமாக வரும். இவனுங்களை சீக்கிரமாக அடிச்சிடணும். நான் வந்து இதில் அந்த செகண்டாக இருக்கான்ல அவன் வரைக்கும் போயிடுவேன். அவன் வரைக்கும் போனோடனே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது பாஸ் வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம், அதை தான் நானும் சொல்கிறேன். இவனுங்களுக்கே இவ்வளோ லெவல் கம்மியாக இருக்குது, இன்னும் இவங்களே பயங்கரமாக அடிக்கிறாங்க. இதில் பாஸ் வரைக்கும்லாம் போகணுமா போக முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ம் 466 சீக்கிரமாக கொஞ்சம் கிட்ட வந்துருக்கு போல். பரவாயில்ல, 478 வந்திருக்கோம். 478ன்ற மாதிரி 68 வந்திருக்கோம். ஒரே நிமிஷம், பாஸுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இதை சண்டான் இருக்கான்ல, இவன் சண்டை மூட்டி விடுறதுக்கே இருப்பான். விஸ்பர் இருக்கான்ல, இவன் விஸ்பர் சாய்ஸ்க்குன்னே இருப்பான். ஏயா பாஸுக்கு லெவல் நெக்ஸ்ட் 500 காய்ஸ். இங்கே இவனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், பாஸுக்கு 500. இன்னும் என்னென்ன படானுக்கு அப்புறமா பாருங்க, ஒருத்தனுக்காக அடிக்கணும். நீங்கள் அடித்தாலே 4000 கிடைக்கும். பத்தாதே, ஒரு லெவலில் ஏறும். 2 லெவல் ஏறுது, சொன்ன மாதிரி 2 லெவல் ஏறிச்சா காய்ஸ். இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். உங்களை போகிறதுன்னு தெரியும், அதுக்காக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க காய்ஸ். அதுக்கே வருது. இவன் பேர் கிறிஸ்டிக்கு, இவர் பேர் வந்து மோலாமா. மோளை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, எங்க அது மோல்னா எனக்கு மோளை கீழெல்லாம் பேர் வச்சுருக்கான் பார்த்தியா? யாரா நீ? ஒரு முருகேஸ்வன் சுவாமிவன் அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம்ல. என்ன மோளு ஈலுன்ட்டு? மோளுன்னா என்ன அர்த்தம் இருக்கிறது? அடிக்கிறாங்க. ஓ இவனுங்களுக்கே பாஸ்னா இவன் தான் சொல்கிறேன். போட்டு பாந்துடுங்க.
நம்ம யாரும் கம்மி பண்ணி ஒருத்தர் சாவணும். அதான் எல்லாரும் செட்டிங்க. ஒரே அடி 2 பேர் செட்டிங்களே போட்டுங்க கூட அவ்வளோதான். பார்த்துக்கோ, எல்லாத்தையும் மண்ணி விட்டுட்டு போயிடுவேன். 3,17,000 இருக்குது கைஸ் நம்மகிட்ட. இப்போ இன்னும் ஒருத்தங்க சாதிக்கணும். இவன் தான் லாஸ்ட்டு நம்மளுக்கு பலியாடு. போன டைமும் இவன் தான் பலியாடு, இப்பவும் இவன் தான் பலியாடு. ஏன் நீ செத்து போய் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் நம்ம பவர் வச்சு போட்டலாம். இல்லை மறிச்சா சொல்ல மாட்டேங்குது. பவரை வச்சு போட்டு தரலான்னு பார்த்தேன். இன்னும் ஒரே ஒருத்தனை சாவடிச்சா 75 எல்லாமே. அதை மட்டும் யோசிக்கக்கூடாது கைஸ். இப்படி தான் பண்ணுவோம். ஒரே ஒரு ஆள் அடித்தா போகாது, கொஞ்சம் தான் ஏறியிருக்கோம். அதான் ஒரு குச்சி எடுத்துட்டு ஒரு ஆளை முடிச்சு ஒரு ஆள் நிறைய பேர் கூட்டிகிட்டு போகலாமே, நல்லா தான் இருக்கும். போடுதல் பரவாயில்ல. 70 சீக்கிரமாக வந்துட்டோம். 75 இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அடி வாங்கு, சல்ல பிள்ளையே வந்து அடி வாங்குங்க, இல்லைன்னா நானே வந்து அடிப்பேன். நீங்க தனியா நின்றுக்கிற, உனக்கு மட்டும் தனியா சொல்லணும். எல்லாத்து மாதிரியும் நீ அடி வாங்கி ஆகணும். ஓகே, தட் இஸ் மை ரூல். எத்தனை வருஷம் எல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். பார்த்தீங்களா ஒருத்தன் அடித்தாலும் எவ்வளோ வருதுன்னு. இப்போ இன்னொருத்தன் அடித்தா இப்போ பாருங்க லெவல் கீழே மூண்டு ஏறி வச்சுருக்குங்க. அதுன்னு தான் இந்த பிளாக்கு லேட் ஆகும். ஆனால் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எத்தனை லெவல் போகலாம், அடுத்த சி போகலாமா, எந்த சி போகலான்ட்டு. கிக் விட்டுருவோம் பார்த்தா ரியாலிட்டியா தெரியாமல் சொல்கிறேன். ரியாலிட்டியாக கூட விடுங்க. ஐயோ பிடிச்சிருக்காம வந்து அடிச்சுட்டேன். டக்குன்னு நட்டுறா, அங்கே இருக்கிறான் பாரு ஒருத்தன். அப்பா யாராச்சும் வீட்டில் எது வச்சுருக்கீங்க? நம்ம கை தேவையில்லாதது, அதனால் கம்முன்ட்டு இருப்பான். அதை நோண்டிட்டு இருக்க வேணாம். முன்னாடி வாங்கலாமா? அதை நீ மட்டும் எங்கடா போற? லாஸ்ட் பலியாடி யாரா இருப்பான்? இந்த என்னையவே ஆக்கிடுவானுங்க. டேய் வாடா. Spawned in the game. In the game you have 15 minutes to the Saw has spawned in the game. You have 15 minutes to defeat him and possibly get a rare reward. ஏயா ஒரு டைம் தான் அந்த மாதிரி அடித்தேன், ஒரு ரிவார்டு கிடைக்கல. என்னோடது எல்லா காசையும் எடுத்துட்டு அவன் ஓடி போயிட்டான். இவ்வளைய நம்ம இப்படி போட்டு தரோம். பவர் யூஸ் பண்ணாலே போதுண்டெல்லாம் பறந்து போயிடுவீங்க. இன்னும் 200 இல்லாத லெவலுக்கு தான் நெக்ஸ்ட்டு பவரே இருக்குது. இதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புத்தா இருக்குதே சூப்பர். புத்தா வேணும்னா ஏன்ட்டு கணக்கணக்கா ஸ்பின்லேருந்து கிடைக்கும். எனக்கு ஸ்பின்லேருந்து எது ஓப்பன் பண்ணாலே புத்தா தான். இப்போ தான் ஏதோ ஒரு வாரி ஸ்பின் கிடச்சிருக்கு. இன்னும் அந்த புத்தாலாம் எடுத்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துட்டேன். அவங்களால லெவலில் ஏற்ற முடியாமல் முக்கிட்டு அப்படின்ட்டு அதான் எடுத்து கொடுத்துட்டேன். மறுபடியும் எடுப்போம், என்ன போடுவோம். போட்டால் என்ன கிடைக்க போகுது? லெவல் தான் இங்கே போகுது. ரியாலிட்டி
லைவ் போடலாமான்னு கேட்டுட்ருக்கேன். யாரும் கண்டுக்க கூட மாட்டேறீங்க. என்ன ஒரு மனுஷன் கத்திட்டு இருக்கேன், யாரும் கண்டுக்கு கமெண்ட் கூட போட மாட்டேங்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு நான் இவனை அனுப்பிச்சி விட்றேன் பாருங்க. நான் அனுப்பிச்சி விட்றேன். The master mind of the boss is very powerful. Boy. 473 காய். நான் காமிச்சு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. 2 டைம் குளிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுப்பானுங்க. எனக்கு தெரியாத ஒன்று இங்கே வச்சிருக்க மாட்டானுங்க. எங்கடா போனானுங்க? டே ஃபஸ்ட்டு பலியாதே மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கினாரு நடுவில் யார் பாருங்க வேலையை பார்ப்போமா? 26 minutes தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வாய் வலிக்காது பேசி பேசி. உங்களை கவர் பண்ணுறது தான் நான் பேசுகிறேன். எனக்காக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சொல்லலவளே. ஓகே கைஸ், இன்னும் ஒரே ஒரு ட்விஸ்ட் எடுத்துகிட்டு அழிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது என்னன்னா, இந்த வீடியோ டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். யாரும் நியூ இயருக்கு போகல அப்படின்னு இது பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். தட்ஸ் ஆல். இன்னும் ஒரே ஒரு ட்விஸ்ட்டை தான் அடிக்கணும். எடுப்போம். ஓகே.